ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லண்டனை சுற்றி உள்ள முக்கியமான இடங்கள் தான். நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போது லண்டனோட ஸ்ட்ரீட் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோ எடுத்தேன். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது. எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இது நேஷ்னல் எக்ஸ்பிரஸ். நான் இருக்கிற இடத்துலேருந்து லண்டன் போக ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். இந்த பஸ்ஸில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டியும் உண்டு. நேஷ்னல் எக்ஸ்பிரஸில் எல்லாத்துலேயுமே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ஃப்ளைட் மாதிரியே தான் பஸ்ஸும் இருக்குது. என்ன ஃப்ளைட்டில் ஃபுட்டு கொடுப்பாங்க, பஸ்ஸில் ஃபுட் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே உள்ள ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சம்டைம்ஸ் சில இடங்களில் வந்து ரொம்ப நேரோவாக இருந்துச்சு. அந்த இடத்துலையும் பெரிய பெரிய பஸ்ஸெல்லாம் வந்து டேர்ன் ஆகி வருது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. எப்பட்றா இவ்வளோ பெரிய பஸ் இந்த இடத்துல ஓட்டுறீங்க அப்படின்னு தோணுச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னையும் பேலஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தேடணும். அதாவது பக்கிங்ஹாம் பேலஸ். அது வந்து விக்டோரியா மகாராணியோட பேலஸ். அது இந்த நாட்டோட ராஜாவோட வீடுன்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இதான் பக்கிங்ஹாம் பேலஸ். இதில் வந்து 775 ரூம்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது ஆகஸ்ட்லேயும் செப்டம்பர்லேயும் பீப்புள்ஸ், அதாவது பொதுமக்கள் உள்ளே போய் பார்க்குறதுக்காக அலோவ் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். பட் நாங்கள் பார்க்க முடியல, வெளியிலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம். பேலஸ்லேருந்து அப்படியே நடந்து வர வழி பார்த்திங்கன்னா பார்க்கு கண்டினியூ ஆகும். ஜேம்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைங்க நல்லா விளையாடலாம், ஆட்டம் போடலாம். ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்கும். அதை அப்படியே தாண்டி வந்தோன்னாக்கா இந்த ரிவரை பார்க்கலாம். இந்த ரிவர் இருக்கிற இடத்துலேருந்து பேலஸோட அமைப்பு ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு. ஸோ அப்புறம் இந்த ரிவரில் பார்த்திங்கன்னா நிறைய அன்னப்பறவைகள் மிதந்துச்சு. அன்னப்பறவையா இல்லை வாத்தா என்னன்னு தெரியல. ஸோ அது இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த அழகை ரசிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு க்ரீனிஷாக தண்ணி அப்படியே எவ்வளோ க்ளீனாக நீட்டாக ரொம்ப கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்குது, கண்ணுக்கு இனிமையாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வியூ இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது இந்த ஆற்று ஓரத்தில் உள்ள பறவைகள்லாம் வந்து இது அன்னப்பறவை. கோட கண்டினியூவேஷனாக வெஸ்ட்மின்ஸ்டர் பார்லிமெண்ட் இருக்குது. இந்த பார்லிமெண்ட்டோட வாசலில் நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்திஜியோட சிலை இருக்குது. அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்லிமெண்ட்கிட்டேருந்து நின்று பார்க்கும்போது இந்த பிக் பென் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். பிக் பென்னா மணிக்குண்டு 4 பக்கமும் டைம் தெரியும். ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த பிக் பென் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல வந்து டெலிஃபோன் பூத் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல பெரிய க்யூ நின்றுச்சு. அதுதான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அந்த லைனில் நின்று ஃபோட்டோ எடுக்க ரொம்ப லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கல. அந்த டெலிஃபோன் பூத்துக்கு அந்தளவுக்கு வேல்யூ ஆகிடுச்சு. ஏன்னா பின்னாடி இந்த பிக் பென் வந்து அவ்வளோ அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த வியூஸ்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. திரும்புகிற இடம் எல்லாமே மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ பிரிட்டிஷ் மட்டும் கிடையாது, உலகத்துலேருந்து எங்கெங்கே இருந்தோ எல்லோரும் இந்த இடத்துக்கு டூரிஸ்ட்டாக வராங்க. ஸோ இந்த இடம் மெயின் இடமா இருக்கிறதுனால இங்கே கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பிக் பென்லேருந்து கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தோன்னாக்கா லண்டன் ஐ பார்க்கலாம். லண்டன் ஐ அப்படின்னு சொன்னாக்கா பெரிய ராட்டினம் இது. இந்த ராட்டினத்தில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு 25 பேர் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ராட்டினத்தில் போகணும் அப்படின்னா முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கணும், அப்போ தான் போக முடியும். ஸோ இப்படியே ஜஸ்ட் வேடிக்கை பார்த்தாச்சு. வேடிக்கை பார்த்துட்டு இந்த பிரிட்ஜ் வழியாக கிளம்பியாச்சு. இந்த பிரிட்ஜ் லண்டனை பார்த்துட்டு நாங்கள் அடுத்து பார்க்க போன இடம் வந்து டவர் பிரிட்ஜு. டவர் பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு ஊபர் புக் பண்ணி தான் போனோம். ஏன்னா அது கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்த இடம் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வாக்கபிள்னால் ரொம்ப கிட்டக்கெல்லாம் கிடையாது, ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட நடந்திருப்போம். டவர் பிரிட்ஜோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம ஊரில் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி இந்த டவர் பிரிட்ஜ் வந்து ஈவினிங் டயத்தில் ஒரு ஷிப் வரும்போது ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால தான் இது ரொம்ப ஐக்கானிக்காக இருக்குது. இந்த இடத்துலையும் நிறைய கூட்டங்கள் அன்றைக்கி இருந்துச்சு. இந்த இடம் இருக்கிறது வந்து தேம்ஸ் நதி மேலே இருக்குது. தேம்ஸ் நதி, அதாவது நம்ம ஊரில் இருக்கிறது கடல் மேலே இருக்கும் அந்த பாலம். இது வந்து நதி தான், அதாவது ஆறு தான். ஆறில் வந்து போட்டு, இந்த போட்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து டூரிஸ்ட்டாக வரவங்க. இவங்க எப்படி புக் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹாப் ஆன் ஹாப் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி பே பண்ணிட்டோன்னா லண்டன் ஐலேருந்து இந்த டவர் பிரிட்ஜ் வரைக்கும் இந்த போட்டில் சுற்றி காட்டுறாங்க. ஸோ அந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நான் லண்டன் வர வரைக்குமே இந்த பிரிட்ஜ் தான் லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம பார்த்தது வந்து லண்டன் பிரிட்ஜ் கிடையாது, இது டவர் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே லண்டன் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஆடுதல் உள்ள வீர சோழன் பாலம் போல தான் இருக்கும். இதோ பார்க்குறீங்களா, இதுதான் லண்டன் பிரிட்ஜு. நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே வந்து டவர் பிரிட்ஜு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்